மாளிகை மாதிரி இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு பண்ண வீட்டுல வந்து அவங்களால தங்க முடியுமா? அண்ணே, நாங்க திரும்ப திரும்ப சொல்றோமேனு கோச்சுக்காதீங்க. துளசி என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னிலந்தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிச்சது. ஏற்கனவே முத்து போனதே உங்களுக்கு பெரிய இடி. இப்போ நீங்க பிறந்து வளர்ந்த வீடே இல்லைங்கிற போது இது எல்லாத்துக்குமே அந்த துளசியோட ராசி தான் காரணம். நீங்க அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஒருவேளை துளசியோட ஜாதக அமைப்பு தான் இதுக்கெல்லாம் காரணமா கூட இருக்கலாம்ல. பவானி எவ்வளவு தடவை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இப்பதானே இப்படிதான் நடக்குது. ஏன்னா நம்ம இத்தனை நாளா அவனை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தோம். அதான் நடந்த பிரச்சனைக்கும் துளசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எனக்கும் சிவகாமிக்கும் எப்பவுமே நடக்கிற பிரச்சனை தான். யாரு என்ன சொன்னாலும் துளசியை நான் இங்க இருந்து அனுப்பவே மாட்டேன். சின்னம்மா, நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள அந்த முருகேசனை பிடிச்சாகணுமே. போன் நம்பரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்றது? நம்ம திரும்பவும் அங்க போலாம். அந்த ஆள் எப்படி இருப்பான்னு ஏதாச்சும் போட்டோ கிடைச்சா கூட நம்மளே தேடி பாத்துடலாம். சரிம்மா, நான் கிளம்புறேன். எங்கடா? பண்ண வீட்டுக்கு தான். 7 மணிக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது. அதுவும் இல்லாம மகாராணி வேற வந்துட்டாங்க. இதுக்கு மேல நான் இருந்தனா பெரியமா அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிப்பாங்க. எதுக்கு வந்து நான் கிளம்புறேன். என்ன துளசி, பத்திரம் எழுதுனது யாரு அப்படின்னு ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா உனக்கு? கிடைச்சிடும் அத்தை. சின்ன தம்பி கிட்ட ஒரு ஆளை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன். கிடைச்சிடும் அத்தை. நீங்க இந்த வீட்டை விட்டு போற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பா வராது. நீங்க மாத்திரையை போடுங்க. இந்தாங்க. நீ சொன்னது எனக்கு தைரியம் வந்த மாதிரி இருக்கு துளசி. என்னடி எடுத்து வச்சிட்டு இருக்க? இதெல்லாம் ஜமீனோட பரம்பரை பாத்திரம். இதெல்லாம் வெளியில வித்தா பயங்கர விலைக்கு போகும். நம்ம இதெல்லாம் எடுத்து வைக்கலனா அப்புறம் இந்த செண்பகம் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவா. சின்னம்மா, அந்த முருகேசனோட அட்ரஸ் கிடைச்சிச்சு. ஆனா போய் பார்த்தா அவன் வீடு பூட்டி இருக்கு. அவனை பத்தி விசாரிச்சா யாருக்குமே அங்க எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. நம்ம நம்பிக்கையோட இருப்போம் சின்னம்மா. அங்க ஒருத்தர் முடிஞ்சா முருகேசனோட போனு அவனோட போட்டோ எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஜமீன் வீட்டோட சாவி என் கைக்கு வந்தாகணும். அபிராமி அந்த வீட்டை விட்டு வெளியேறணும். நீங்க என்னன்னா சும்மா போய் மிரட்டிட்டு வரலாம்னு சொல்றீங்க? பவானி, நீ என்ன பண்றனா ஊர்க்காரங்க எல்லாரையும் திரட்டிட்டு வந்து அங்க நின்னுடுற. எதுக்குமா? அபிராமி கண்ணீர் விட்டு போறத ஊர் ஜனங்கள்லாம் பாக்கணும். அவங்க முன்னாடி வச்சுதான் இதெல்லாம் நடக்கணும். ஏன்னா ஊரே பார்க்கும்போதுதான் நாங்க அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம். அதுக்கு பதிலடி நான் கொடுக்கணும்ல.